ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான எக் பப்ஸ் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பப்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். நான் ஒரு 4 பப்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு இது போதுமான அளவு இருக்கும். இந்த அளவே போதும் நமக்கு மாவு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் எண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்க்குறேன். குக்கிங் ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்போ இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுறலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அரை மணி நேரமாவது இது நமக்கு மாவு நல்லா ஊறி வரணும். அதுக்குள்ளே நம்ம உள்ளார ஸ்டஃப் பண்ண வேண்டிய அந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம 4 பப்ஸுக்கு 2 முட்டை நான் வேக வச்சுருக்கேன். இதை 2 நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதிலே கொஞ்சமாக துருவிய கேரட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேணாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதிலே கொஞ்சம் நறுக்கிய மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ மசாலா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பப்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு 4 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ நல்லா இதை மாவை கொஞ்சமாக மாவு தூவி, அதே மைதா மாவு தான் நான் தூவிக்கிறேன். இதை ஒரு 4 பகுதியாக பிரிச்சுக்கலாம்.
சப்பாத்தி எப்படி நம்ம தட்டுவோமோ அதே மாதிரி தான் இப்போ இதை நம்ம தட்ட போகிறோம். இப்போ 4ஆக பிரித்தாச்சு. இப்போ இதில் 3 இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தட்டிக்கலாம். நல்லா மாவு தூவி சப்பாத்தி எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தான் நம்ம தட்ட போகிறோம். நல்லா மெல்லிசாவே நம்ம தட்டிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து பப்ஸ் வந்து லேயர் லேயராக சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மெல்லிசாக நம்ம இதை தட்டிக்கலாம். இப்போ மீதி இருக்க மாவையும் நம்ம 4 சப்பாத்தி மாதிரி நம்ம தட்டிக்கலாம். இப்போ எல்லா மாவையுமே நம்ம சப்பாத்தி மாதிரி தட்டியாச்சு. 4 சப்பாத்தி நம்ம தட்டியிருக்கோம். இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது மேலே எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் தடவிக்கலாம். இப்போ நல்லா தடவி விட்டாச்சு. இது மேலே கொஞ்சமாக அதே மாவு நம்ம கொஞ்சமாக தூவிக்கலாம். உங்களுக்கு அப்போ தான் லேயர் லேயராக நல்லா வரும். இப்போ அது மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சிடலாம். இப்போ அது மேலேயும் நம்ம நல்லா ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அது மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சிடலாம். இப்போ அது மேலேயும் நல்லா நம்ம ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக அந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இப்போ இதை 4 பிரிவாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ 4 பகுதியாக இதை பிரிச்சிடலாம். இப்போ இதில் 3 எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம இப்போ இதில் 1 மட்டும் வச்சு நல்லா சப்பாத்தி கட்டையால் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுறலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டால் போதும். இப்போ நடுவில் நம்ம வதக்கி வச்ச வெங்காய மசாலாவை நடுவில் வச்சிடலாம். இப்போ அது மேலே நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை வச்சிடலாம். முட்டையை வச்சு இந்த மாதிரி 4 சைடு உள்ளதையும் எடுத்து இப்படி ஒட்டி விட்டுறலாம். இந்த கேப்பு வந்து மசாலா வெளியில் வராத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுறலாம். இப்போ ஒரு பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்க எல்லா பப்ஸையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ 4 பப்ஸுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பப்ஸ் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நிறைய எண்ணெய் தேவை இருக்காது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பப்ஸை இதில் வச்சிடலாம்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம பொரிச்சிக்கலாம். இது மேலே அப்படியே நம்ம கொஞ்சம் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சைடு பொரிஞ்சோன்னா நம்ம அடுத்த சைடு திருப்பி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சு அந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ எல்லா பப்ஸுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான எக் பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா லேயராக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் கடையில் வாங்கினா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இதுவும் இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.